பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் போற்றி. நான் உங்கள் ஜோதிடர் ரேணுகா தேவராஜ், அகத்திய ஜோதிட நிலையம். நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறணும்னா நாம் எளிமையான பூஜை புனஸ்காரம் பரிகாரங்கள் மூலமாக பண்ணிக்க முடியும். இதுக்கு முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் போஜிபத்திரி. போஜிபத்திரி சொல்லி ஒரு இலை இருக்குது. இந்த இலை தமிழ்நாட்டில் கிடைக்கிறது கிடையாது. இது காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேசங்களில் கிடைக்குது. இதுதான் போஜ்பத்திரி. ரொம்ப மெல்லியதாக இருக்கும். பேப்பரை விட ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் அந்த போஜ்பத்திரி. இந்த போஜ்பத்திரியை என்ன பண்ணணும்னா, நாம் பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய தத்தாத்ரேய சுவாமி இருக்கார் இல்லையா, அந்த தத்தாத்ரேய சுவாமிக்கு உங்களுக்கு என்றைக்கு உகந்த நாளும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் புதன்கிழமையில், வரக்கூடிய புதன்கிழமையில் காலையில் 6லேருந்து 7 புதன் வரை இது மாதிரியான நேரங்களிலோ, இல்லை சனிக்கிழமையில் 6லேருந்து 7 சனி ஓரையிலையோ தத்தாத்ரேய சுவாமி போயிட்டு உங்களோட கோரிக்கை என்னவோ இந்த போஜ்பத்திரியில் 4 மூலையிலும் கார்னரில் குங்குமம் அல்லது சந்தனம் அல்லது மஞ்சள் இதை குழைச்சி வச்சுக்கணும். வச்சுட்டு இதில் என்ன பண்ணணும்னா, துளசி காம்பில் டிப் பண்ணணும். டிப் பண்ணிவிட்டு உங்கள் பேர் எழுதுங்க, உங்கள் நட்சத்திரம் எழுதுங்க, உங்கள் திதி எழுதுங்க, கரணம் எழுதுங்க. எழுதிட்டு உங்கள் லக்னமும் எழுதுறது பெரிய சிறப்பாக இருக்கும். அதில் நடுவில் மந்திரம்னா ஓம் நமோ பகவதே மத்தியம் மேதாம் பிரயச்ச ஸ்வாஹா. ஓம் நமோ பகவதே மத்தியம் மேதாம் பிரயச்ச ஸ்வாஹா அப்படி சொல்லி நடுவில் எழுதிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரே ஒரு கோரிக்கை. இப்போ வேலை கிடைக்கணும்னா, நல்ல வேலை கிடைக்கும் தருவாயில் உள்ளது. திருமணத்தை பற்றி தான், எனக்கு நல்ல வரன்கள் என்னை தேடிக்கொண்டு வருகின்றன. இப்போ பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணுறீங்க, என்ன எனக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முயற்சிகள், நான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் சூழ்நிலையில் உள்ளது. இந்த மாதிரி எழுதிட்டு தத்தாத்திரேயர் முன்னாடி நடுவில் இந்த மந்திரத்தை நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, ஓம் நமோ பகவதே மத்தியம் ஏதாம் பிரயச்ச ஸ்வாஹா. அந்த மந்திரத்தை தத்தாத்திரேயர் முன்னாடி தான் எழுதணும். எழுதிட்டு அங்கேயே வச்சுட்டு இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லிட்டு வாங்க. சொல்லிவிட்டு அங்கேயே 2 தீபம் ஏற்றுங்க. ஏற்றிட்டு அந்த போஜ்பத்திரி எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடணும். வீட்டுக்கு வந்துட்டு பூஜா அறையில் வைங்க. நீங்கள் எந்த மந்திரம் படிச்சிங்களோ அந்த மந்திரத்தை டெய்லி காலையில் எழுந்திரிச்சு போஜ்பத்திரியை கையில் வச்சு அந்த மந்திரத்தை தவறாமல் சொல்லிக்கிட்டே வாங்க. குறைஞ்சது 16 நாளாவது சொல்லணும். அப்போ ஏற்ற வேண்டிய தீபம் என்னென்னா சந்தன தைலம்னு சொல்லுவாங்க. அதுவும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் 2ம் மிக்ஸ் பண்ணி 2 விளக்கில் ஏற்றிட்டு இந்த மந்திரங்களை படிச்சுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் விரைவிலும் நடக்கும். ரொம்ப நம்பிக்கையோடு செய்கிறவங்களுக்கு சீக்கிரத்தில் நல்ல பலன்களை தரும். இந்த பூஜைகள் தொடர்ந்து 16 நாள்னால் காலையில் பிரம்ம முகூர்த்தம் 3லேருந்து 20லேருந்து 4:30 வரைக்கும் இருக்கும். அடுத்த டைமும் பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. சீக்கிரத்தில் உங்கள் முயற்சிகள் வெற்றி கிடைக்க பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகளின் ஆசீர்வாதம் எல்லோருக்கும் கிடைக்கும் என்று நான் பூஜை செய்கிறேன்.